அக்டோபர் 13 அண்ணாமலை அவர்கள் டி.ஆர். பாலு அவர்களை விசாரிக்க போகிறார். இதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 13/10/2025 அன்று குறுக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலே இருப்பார். ஏற்கனவே அவர் என்னிடம் கேட்டார், நான் குறுக்கு விசாரணை செய்யலாமா என்று கேட்டார். தாராளமாக நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் பலமுறை பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நான் டி.ஆர். பாலுவை நேரடியாக விசாரணை செய்யக்கூடிய நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று பல பிரஸ் மீட்டை சொல்லியிருக்காரு. இப்ப டி.ஆர். பாலு அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25 சென்னையில டி.ஆர். பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல. அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நீங்க கேட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டீங்க. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டி.ஆர். பாலு அவங்க என் மேல ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மானநஷ்ட வழக்குல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு. ஸோ டி.ஆர். பாலு அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன்.